எல்லா மீன் கடையிலையும் இந்த பாடிக்கு அடிக்கக்கூடிய பாய்சன் இருக்குல்ல, மார்பிங் பண்ணக்கூடிய இதை மாதக்கணக்கில் ஊற்றி அதை பதப்படுத்தி அந்த மீனை கொண்டு இந்த இருளப்பபுரம் பெரிய பெரிய மீன் கடையில் விற்றுட்ருக்கானு. இதை எவனும் கண்டுக்க கிடையாது. அந்த மீனை சாப்பிட்டு எனக்கெல்லாம் ஒரே டிசென்ட்ரி ஒரு 10 நாளாக. யார் கேட்க? எல்லா மீனும் ஒரு 50 கிலோ 25 கிலோ இப்படி இருக்குது. இந்த மீனில் அந்த பாய்சனை ஊற்றி பதப்படுத்தி மாதக்கணக்கில் வச்சு கொண்டு விற்றுட்டு போகிறான். சாலை மீனில் அது அதிபயங்கரம். சாலையிலெல்லாம் நிறையா ஊற்றி இருளப்புறத்துல எல்லாம் விற்றுட்ருக்கான். நான் அனுபவப்பட்டதுனால சொல்லேன். இதை துறை ரீதியாக அந்த நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா மக்களை திரட்டி தான் உங்கள் நடவடிக்கையை வற்புறுத்த வேண்டி இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பொதுமக்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மீன்களை வாங்கி சாப்பிட்டுட்டு நோயில் படுத்துகிறாங்க. மழை நேரம் மீனுன்னு அலையாதுங்க. காய்கறியை வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ பாய்சன் தான். இந்த பிரேதம் பதப்படுத்துக்குள்ள பாய்சன் இருக்குல்ல, மார்பிங் பண்ணக்கூடிய அதுதான் தடவி வச்சு ஃப்ரீசரில் போட்டு விற்றுட்ருக்கானுவேன். கொஞ்சம் உஷாராக இருங்க. மழை நேரம் மாட்டிக்கிடாங்க.